ஹாய் ஆல், நான் ராபியா. இது கரிகல்ச்சர். வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது மஷ்ரூம் கிரேவி. இது எல்லா டிஃபன் ஐட்டமுக்கும் சாப்பாட்டுக்கு கூட பர்ஃபெக்டாக இருக்குங்க. இது செய்கிறதுக்காக ஒரு வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சோம்பு, ஒரு சின்ன ஏலக்காய், ஒரு 2 சின்ன துண்டு பட்டை. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணுங்க. இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். ரொம்ப மீடியம் டு லோ ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூட ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வறுத்துக்கங்க. தேங்காய் கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, ட்ரை ஆகி கிடச்சா மட்டும் போதும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். மல்லிப்பொடி சேர்த்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே இது வறுத்தா போதும். அவ்வளோதான். இப்போ இந்த வறுத்து வச்சுருக்கிறத அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பவுடர் பண்ணிக்கலாம். நான் இதே பேன்லேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வணக்கிக்கலாம். இந்த பெரிய வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வணங்கி கிடைக்கணும். அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா வணங்கி வந்த உடனே நம்ம 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளி வணங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வணங்கி நல்லா ட்ரை ஆகி வந்த உடனே இது கூட நான் மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன். 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூமை வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூம்னு இல்லை, இது கூட நம்ம மீல் மேக்கர் சேர்த்து கூட இதே மாதிரி கிரேவி ரெடி பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மஷ்ரூம் நம்ம இந்த கிரேவியோட நல்லா கோட் ஆகிற மாதிரி வணக்கி விட்டுக்கோங்க. நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை, அந்த ஆயில்லையே அது நல்லா வணங்கி மஷ்ரூமோட குவான்டிட்டி ரொம்ப கம்மியாகி வரும். உப்பு சேர்த்துக்கிறேன். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இது கூட சேர்த்துருக்கேன். வணங்கி மஷ்ரூம் நல்லா சுருங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக இருக்கணும்னு இல்லை, பவுடர் கொஞ்சம் கோர்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த பவுடர் எல்லா மஷ்ரூம் கூடயும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். பவுடர் நம்ம சேர்த்த உடனே அதில் அடி பிடிக்க தொடங்கும். கவனமாக இந்த நேரத்தில் கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு ஒரு 2 நிமிஷம் மஷ்ரூம் நல்லா வெந்து கிடச்சிதுன்னா அவ்வளோதான், கிரேவி ரெடி. கடைசியாக இது கூட நான் கொஞ்சம் மல்லித்தலை சேர்க்குறேன். டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. கிரேவி நல்லா வத்தி கிடச்சிருக்கு. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதுமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துறேன். இது நம்ம வீட்டு பாலில் இருக்கிற ஆடை தான். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கு, தோசை, இட்லி இல்லை சாப்பாடு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். பாய்.